நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. இதை கருவாட்டு கூட்டு குழம்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு கம்மன்னு ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பை ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருவாட்டு குழம்பு செய்ய தட்டைப்பயிறு 1/4 கப், இதை காரமணின்னு சொல்லுவாங்க. இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி வறுத்த பருப்பு குழம்புல சேர்க்கும் போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வறுக்காமையே இதை ஊற வச்சு அப்படியே சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். தட்டைப்பயிறு நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற போட்டுருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நீங்கள் மார்னிங் செய்கிறதா இருந்தால் இதை ஓவர் நைட் ஊற வைக்கலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஊற போட்டுடலாம். நம்ம ஊற வச்ச தட்டைப்பயிறு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடுங்க. இதில் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடுங்க. 3 விசில் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீமர் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு காய்ந்த மிளகாய் 4, பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருங்க. வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 1, நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 1 எடுத்துருக்கேன். சின்ன சைஸ் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி. இப்போ இந்த வெங்காயத்துலேயே இதை சேர்த்துட்றேன். உள்ளார கொட்டைகள் நார்கள் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் மசாலா பொடிகளை சேர்க்க ஆரம்பிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துருங்க. அவ்வளோதான், லைட்டாக கலந்து வந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. மசாலா ஆறுறதுக்குள்ள கருவாடை ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் எடுத்திருக்க கருவாடு பார்த்தீங்கன்னா கொல்லி கருவாடு உளிச்சது. இதுன்னா குழம்புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணிடலாம். சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடில் இருக்கணும் தண்ணி. இதில் நம்ம எடுத்து வச்ச கருவாடை உள்ள சேர்த்துருங்க. கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கும், அதுவும் இல்லாத மண் தூசியெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம சுடு தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அது எல்லாமே போயிடும். இப்போ இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கருவாடு ஒரு 5 நிமிஷமாக ஊறிட்டு இருக்கு. மேலே அந்த தூசு அழுக்கெல்லாம் மேலே வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை அரைச்சாச்சு. இது போல நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. துருவின தேங்காய் 1/4 கப். 1/4 மூடி தேங்காயில இருந்து கொஞ்சம் போல தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்துனா குழம்புக்கு நல்லா இருக்காது. இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ எல்லா மசாலாவும் ரெடியா இருக்கு. அடுத்ததான் குழம்புக்கு ரெடி பண்ணி ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததான் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் கிராமத்து டேஸ்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு மண்பானை வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். கருவாட்டு குழம்புக்கு எண்ணெய் கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டேபிள் ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 6 சின்ன வெங்காயம் சின்ன நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம விருப்பப்பட்ட காய்களை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் சேர்க்குறேன். இந்த காம்போடு இருக்க மாதிரி கத்திரிக்காயை அறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த காம்போட கத்திரிக்காயை சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதில் கத்திரிக்காய் மட்டும் இல்லை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சுரைக்காய் இதெல்லாமே நம்ம சேர்க்கலாம், நல்லா இருக்கும். கத்திரிக்காய் லைட்டாக வதங்கினா போதும். இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதை உள்ளார சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துருங்க. மசாலா வதங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துருங்க. இந்த மசாலா ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஒரு கொதி வந்தாவே போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச தட்டைப்பயிர் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எல்லாத்தையுமே உள்ளார சேர்த்துருங்க. தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணி ஃபில்டர் பண்ணிடக்கூடாது, இதுலேயே தான் சேர்க்கணும். ஏன்னா தட்டைப்பயிரோட சத்துக்கள் எல்லாமே அதில் தான் இருக்கும். கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த கருவாடு அதை இந்த குழம்புல சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இது கொஞ்சம் கூட்டு மாதிரி தான் வரும், கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் வரும். இது எல்லாமே கொதிச்சா போதும். நிறைய பேருக்கு டவுட் வரலாம், புளி சேர்த்ததுக்கு அப்புறமா காய்கள்லாம் எப்படி வேகும் அப்படின்னு. நம்ம காய்கள் எல்லாத்தையுமே 3/4 பதம் முன்னாடியே வேக வச்சாச்சு. தட்டைப்பயிரை முன்னாடியே வேக வச்சாச்சு. அதே மாதிரி கருவாடையும் சுடு தண்ணியில் போட்டனால அதுவும் 3/4 பதம் வெந்துருச்சு. கத்திரிக்காயும் நம்ம எண்ணெயில் போட்டு பரட்டி எடுத்துட்டோம். ஸோ இது எல்லாமே குயிக்காக வேகிறதுனால இது ஒரு ஆவிலே இப்போ எல்லாமே வெந்துடும். ஸோ டவுட்டே வேணாம், இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
மூடி வச்சிடலாம். இது வேகத்துக்குள்ளார ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ குக்கிங்கில் பிகினர்ஸாக இருந்தாலும் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் இந்த டிப் ஹெல்ப்பாக இருக்கும். இது வந்து காஞ்ச தட்டைப்பயிறு. இப்போ நம்ம குழம்புல சேர்த்துருக்கிறது இதுதான். இது வந்து புளி சேர்த்து செய்கிற குழம்புங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பச்சை தட்டைப்பயிறு. இது வந்து காரக்குழம்பு மாதிரி கறி குழம்பு மாதிரி செய்கிற குழம்புங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும் போது இது மாதிரி இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கருவாடோட ஸ்மெல் அதோட அட்டகாசமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் அதை இதில் சேர்த்துருங்க. தேங்காய் பச்சை வாசனை போனால் போதும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பச்சை வாசனை போட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், தேங்காயோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளோட குழம்பு ரெடி. ஃபைனலாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு மாதிரி தான். கொத்தமல்லி சேர்க்கறத விட இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கம்மன்னு இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான கருவாட்டு குழம்பு ரெடி. வீட்டில் பாராட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா லேடிஸ்க்கும் இந்த கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். இதே போலவே ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், நல்ல மணமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. நல்ல சுவையாகவும் இருக்குது. நல்ல சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனம் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.